எங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் தனியா வரீங்க, என்னாச்சுங்க? அவரே கொஞ்ச நேரத்துல சாப்பிட வந்துடுறேன்னு சொல்றாரு. அவரு ரொம்ப நேரமா இப்படித்தானே சொல்லிட்டு இருக்காருப்பா. நீ கையோட அவரை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? அவர் திரும்ப திரும்ப நீங்க போங்க நான் வந்துடுறேன், போங்க நான் வந்து சாப்பிட்றேன்னு சொல்றப்ப நான் என்ன பண்ண முடியும்? வாங்க, அவர் வந்துடுவாரு. வாங்க பாட்டி. இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்கும் என் நிலைமை வரவே கூடாதுங்க, வரவே கூடாது. அப்படியெல்லாம் சொல்லாத. எந்த ஆம்பளைக்கும் என்னோட நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லு. உன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா என் வாழ்க்கையை எப்படி நாசமாக்கிட்டியே. உங்களுக்கு என் மேல இவ்ளோ சந்தேகம் இருந்திருந்தா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்திருக்கலாம்ல. இங்க பாரு, உன் அண்ணன் அண்ணி எல்லாரும் உன்னை பத்தி சொன்னப்ப கௌதம்க்கும் உனக்கும் வெறும் காதல் தான் இருந்திருக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்ப கௌதம் ஒன்னு ஒன்னா சொல்றப்பதான் உன்னை பத்தி எனக்கு முழுசா தெரியுது. நம்ம சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னா டெஸ்ட் ரிப்போர்ட் நல்லபடியா வரணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்க. ஆனா உன்னால பொய்யா வேண்டிக்க முடியாதுல. ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. அநேகமா உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் தான் வந்திருக்கணும். ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. இப்ப நான் இதை ஓபன் பண்ணி பார்க்க போறேன். நீ உண்மையானவளா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிரும். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் மாப்பிள்ள வராம என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. ஆதர, இந்த விஷயத்துல நீ தலையிட்டாதான் சரியா வரும். நீ போய் மாப்பிள்ள கிட்ட என்ன ஏதுன்னு பக்குவமா விசாரிச்சு அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. நீ போ ஆதர. சரிங்க பாட்டி. ரோகிணி, நான் சந்தேகப்பட்ட மாதிரி இல்ல, நீ சொன்ன மாதிரி தான் இருக்கு. அந்த அயோக்கிய கௌதம் சொன்னது எல்லாமே போய் தான். நீ உண்மையானவ, நல்லவ, நீ பியூர் வெர்ஜின் ரிப்போர்ட்டே சொல்லிருச்சு. மாப்பிள்ள, ரோஹிணி, 2 பேரும் வாங்க. சிஸ்டர், நீங்க போங்க, நானும் ரோகிணி இப்ப வந்துடுறோம். இல்ல மாப்பிள்ள, நீங்க ரோஹிணியை கூட்டிட்டு இப்ப உள்ள வந்தாதான் நான் போவேன். இல்லனா நானும் உங்க கூடயே இங்கே நிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி என்ன உங்களுக்கு எங்க மேலெல்லாம் கோவம்? உங்க மேலெல்லாம் எனக்கு எந்த கோவமும் இல்ல. ரோகிணி மேலதான் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. அதுவும் இப்ப சரியாயிடுச்சு. என் வருத்தம் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. நான் இப்போ சமாதானம் ஆயிட்டேன். என் மனசு இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க மாப்பிள்ள, சீக்கிரம் வாங்க. சாப்பாட்டுக்காக நாம எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துட்டு இருக்கலாம். ஆனா சாப்பாடு நமக்காக ஒரு நிமிஷம் கூட காத்துட்டு இருக்க கூடாது. சீக்கிரம் வாங்க. சரி சிஸ்டர், நீங்க போங்க. நான் ரோகிணியோட ஒரு நிமிஷம் மட்டும் பேசிட்டு அப்படியே பின்னாடியே வந்துடுறோம். சரி, ஓகே. ரோஹிணி, மாப்பிள்ளையை கூட்டிட்டு சீக்கிரம் வந்துரு. சரி அண்ணி. ரோகிணி, சத்தியமா சொல்றேன், என் மனசுக்குள்ள பெரிய பாரமா உள்ளுக்குள்ள அழுத்திட்டு இருந்த பெரிய பிரச்சனை இந்த நிமிஷத்தோட சரியாயிடுச்சு. நீ எனக்கு மட்டும் உரிமையானவ, நீ எனக்கானவ. உனக்கும் அந்த பொறுக்கி ராஸ்களுக்கும் எந்த தப்பும் நடக்கல.
எனக்கு இது போதும். இனிமே நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், உன்கிட்ட கோவப்பட மாட்டேன். உன்னை அப்படியே பூ மாதிரி உள்ளங்கையில வச்சு தாங்குவேன். ரோகிணி, என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு அழுவுற? நீ தான் நல்லவன்னு ரிப்போர்ட் வந்துருச்சுல, அப்புறம் எதுக்காக அழுவுற? ரிப்போர்ட்ல தப்பா எதுவுமே வராதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியுங்க.